என்ன ஜி புது டேங்கா? என்ன இவ்வளோ கலீஜாக வச்சுருக்கேன், மொத்தமாக பாசியாக இருக்குது. அது பேர் பாசி இல்லை ஜி, அது பேர் டயட்டோம். டயட்டோம் என்னன்னு தெரியாதா? டயட்டோமா? இருங்க சொல்கிறேன். டயட்டோம்னா என்னென்னா நேச்சுரலாக ஆகிற ஒரு ஆல்கே. அது வந்து நம்ம ஒரு புது டேங்க்கில் வந்து இந்த மாதிரி பாசி வரும்போது அது என்னென்னா, அது அர்த்தம் என்னென்னா நம்ம டேங்க் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம நைட்ரஜன் சைக்கிள் சொல்லுவோம், அதுதான் நம்ம டேங்க் கூட எஸ்டாப்ளிஷிங் ஸ்டேபிளைஸ் ஆகிறது ஒரு சைன். அதுதான் நேச்சுரலாக வர ஒரு ஆல்கே, இது பேர் தான் டயட்டோம். அது வந்து ரொம்ப நல்லது ஒரு புது டேங்க்கில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ஒரு பழைய டேங்கில் இந்த மாதிரி ஆச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அது என்னென்னா நம்ம ஃபில்ட்ரேஷன் தான் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா ஃபாஸ்ஃபேட் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைன்னா நம்ம மீனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபுட்டு போடுறதுனால இந்த ப்ராப்ளம் வரலாம். ஆனால் எஸ்டாப்ளிஷ் டேங்கில் இது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணணும். ஆனால் புது டேங்கில் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கப்புறமா இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இது போயிடும். அது போகலனாக்கா நம்ம இந்த மாதிரி ஷ்ரிம்ஸு, ஆட்டோ சிங்க்லஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன மீனுங்கள்லாம் போட்டிங்கன்னா அது நல்லா வந்து சாப்பிடுது. நேச்சுரலாக ஆகிற ஒரு ஃபுட்டு இந்த சின்ன சின்ன மீனுங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டயட்டோம் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வர வரைக்கும் பாய்.